ஹலோ கைஸ், ஹரி அப்படின்னு ஒரு பையனோட ஸ்டோரி பற்றி எனக்கு பார்க்க போகிறோம். ஹரிங்க பையன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம். இந்த ஊரில் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வந்துட்டு ஒரு சின்ன குடும்பம், ஜாலியான குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் அப்பா வந்து ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்காரு. அண்ணன் வந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு. ஒரு அம்மா 4 பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையே கிடையாது. +2 முடிச்சு நானும் வேலைக்கு போகணும் நம்ம வீட்டில் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை. ஆனால் அவங்க வீட்டில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் யாருமே படிக்கல, கடைசியில் நீயாவது படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் காலேஜ் போகிறாரு. காலேஜ் போனால் நான் வந்து அவருக்கு அப்பவும் படிக்கணும் அப்படின்னு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ஒரு பொண்ணை பார்த்துட்டு பின்னாடி சுற்றுறாரு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா சீனியர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பொண்ணை பார்க்குறாரு. அவர் பார்த்திங்கன்னா படிக்கலாம் போல், ஜஸ்ட்டு ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், படத்தெல்லாம் பார்த்துட்டு காலேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட தாட்டு. காலேஜ் போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவர் நினச்சிட்டு போனார். ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா செல்வி, செம்மையாக இருப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படி அந்த இடத்துல ஃபஸ்ட் லவ் அப்படிங்கிறது வந்துட்டு, இந்த ஃபஸ்ட் சைட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து அவருக்குள்ளே வந்துட்டு அந்த பொண்ணு முன்னாடி சுற்றிட்டு இருக்காரு. ஒரு 6 மந்தாக சுற்றிட்டே இருந்தார். ஒரு நாள் போய் ப்ரொப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு, எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்ணுறது, ஆனால் நமக்கு இது செட் ஆகாது, நீ என்ன வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த பொண்ணை நம்ம எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இவர் விடவே இல்லை. பின்னாடியே போய் மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து லவ் பண்ண வச்சிட்டாரு. இப்படி 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு தெரிஞ்சோடனே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பெரிய பிரச்சனைனே அந்த பொண்ணு வீட்டை பார்க்கணுன்னா அந்த பொண்ணுக்கும் 2 அண்ணன், ஒரே ஒரு பொண்ணு. அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் 2 பேருமே நல்லா படித்து ஒரு வெல் செட்டில்டு, நல்ல ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்காங்க நம்ம ஹரியை. செல்வி என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிடிவாத பிடிச்ச ஒரே காரணத்துக்காண்டி, ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு, செல்ல பொண்ணு அப்படிங்கிறனா பிடிவாத பிடிச்சிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டில். அப்படியே கொஞ்ச நாள் போனோடனே காலேஜும் முடியுது. ஃபஸ்ட்டு சுற்றின மாதிரி அவங்கள சுற்ற முடியல, ஆனால் காலேஜ் முடியுது. முடிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுறாங்க, ஹக் பண்ணிவிட்டு அழுறாங்க. ஏன்னா வந்துட்டு என்னால் உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியாது, எப்படி இருக்க போகிறேன்னே தெரில அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. பேசினோடனே நம்ம ஹரிக்கு இதுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு லவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 3 வருஷம் எப்படி போச்சு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இவரும் காலேஜில் பெருசாக படிக்கல, ஆவரேஜாக படித்தார். சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் போனோன்னே, சரி நான் நல்லா வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க வீட்டில் அதுக்கப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பேசி, அதுக்கப்புறம் தான் உனக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இவர் போகிறாரு. போனவுடனே இவர் பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாரு. இவர் படித்ததுக்கும் அந்த வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு சின்ன மிஷினரி அந்த மாதிரி சின்ன கம்பெனியில், இந்த போல்டு நெட்லாம் அந்த ஏறிய கம்பெனியில் போய் சும்மா வேலைக்கு சேர்ந்துட்டார். வேலைக்கு சேர்ந்தோடனே பார்த்திங்கன்னா பெருசாக சேலரி கிடையாது, ஒரு 15,000 சேலரி. அங்கேயே ரூம் கொடுத்துட்றாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்துட்றாங்க. இவர் லைஃப் இப்படி போய்ட்டுருக்கு. டெய்லி வீடியோ காலில் பேசி அவங்களுக்குள்ள லவ்வை அப்படி வளர்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 1 இயர் ஆச்சு. லவ் லைஃப்பில் சண்டை வரும்போது லவ் லைஃப்பில் சண்டை வராமல் இருக்கும். பயங்கர சண்டையாச்சு 2 பேருக்குமே. சண்டையானோடனே இதான் சமயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்லேயும் கொஞ்சம் அப்படி இப்படி நெகட்டிவாக பேச இந்த பொண்ணும் கொஞ்சம் மாறிடுச்சு. பட் ஆனால் இது இவருக்கு தெரியாது. இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு டெய்லி கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ், அப்புறம் 1 வீக் இவர் கால் பண்ணாலும் பெருசாக அந்த ரிப்ளையும் கிடையாது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் கழிச்சு ஊருக்கு வராது. ஊருக்கு வந்து பேசுகிறாரு. பேசி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எப்படியாவது நம்ம அந்த பொண்ணோட மனசை மாற்றணும் அப்படிங்கிறது நினச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் நம்மளை பழைய மாதிரி லவ் பண்ண வைக்கணும், நம்ம சேர்ந்து வாழணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாரு. பட் எல்லாமே அந்த பொண்ணு சரி அப்படி இப்படின்னு கேட்டுட்டு ஜஸ்ட் இவர் போய் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். ஆல்ரெடி அந்த காண்டாக்ட் எல்லாமே ரொம்ப கட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இவர் எல்லாரும் ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணார். பட் எந்த ஃபோன்லேருந்து அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணவே இல்லை. இவர் அதிலே மனசு உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் பட் விடவே இல்லை, ட்ரை பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமாக ஃபோன் காண்டாக்ட் குறைய இவருக்கே நம்பிக்கை இல்லை. ஒரு 1 இயர் ஆச்சு. 1 இயர் ஆனோடனே ஒரு ஊர்லேருந்து ஒரு அண்ணன் கால் பண்ணி கேட்குறாங்க, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே இவருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அப்படி அவ்வளோக்குள்ள அழ ஆரம்பிச்சிட்டாரு கண்கலங்கி. ஏன்னா ரொம்ப வருஷம், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ரொம்ப லவ் பண்ணி டீப்பாக இருந்ததுனால ரொம்ப ஃபீலிங் அவருக்குள்ளே தாங்க முடியல. பட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் அனுப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. டக்குன்னு கால் பண்ணுற அந்த பொண்ணு ஆல்ரெடி அவர் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக பேசுகிறாரு. நான் எப்படி ஹரி பேசுகிறேன் அப்படின்னா அதை வந்து ஃபோனே கட் பண்ணோன்னே இவருக்கு வந்து செம்ம சோகம்னா சோகம், பயங்கரமான சோகம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸில் அந்த பொண்ணே கால் பண்ணி எனக்கு இன்னும் கால் பண்ணதே என் லைஃப் நல்லா தான் இருக்குது, நான் இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா பிரேக்கப்புக்கான ரீசனே இவருக்கு தெரியாது. இப்படி ஹேர்லாம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி தாடிலாம் வளர்த்துட்டு ரொம்ப சோகமாக அப்படியே லைஃப் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் மூவ் ஆகி போயிட்டுருக்கு. 6 மந்த் 1 இயர் ஆயிடுச்சு. அப்படி மூவ் ஆகி போயிட்டுருக்காரு. பெருசாக மூவ் ஆகல, பட் மைண்டில் நினச்சிக்கிட்டே இருக்காரு.
இப்படி ஒரு வாழ்க்கையில் சோகமாக போயிட்டு இருக்கும்போது அடுத்த சந்தோஷமாக நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? இதுதான் இருக்கிறதுல இந்த கதையிலே பெரிய ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து இவங்களுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு பெருசாக எந்த ஒரு பொண்ணுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் இவர் பிடிக்கல, எந்த பொண்ணு கட்டினாலும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சடனாக ஹரியோட வீட்டு முன்னாடி ஒரு ஃபார்ச்சுனர் கார் வந்து நிற்குது. அதுலேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வருது. அந்த பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா சிபி. அந்த பொண்ணு வந்து செம்ம க்யூட்டு, செம்ம அழகு. ஓகேவா? அந்த பொண்ணு வந்து டேரெக்டாக ஹரியோட வீட்டுக்குள்ளே போயிட்டு, ஹரி வந்து ஆல்ரெடி பெங்களூரில் இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அம்மாட்ட போய் கேட்குறாங்க, இதுனா ஹரியோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வீட்டை வந்து சுற்றி பார்க்க வந்துருக்காங்க. நான் வந்து ஹரியோட ஃப்ரெண்டு, அவங்க கூட படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் கான்டாக்ட் இல்லை அப்படின்ட்டு அவங்க நம்பரை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த நம்பர் இருக்குது, ஆனால் வந்ததுக்காண்டி வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறக்காண்டி போகிறாங்க. பட் இந்த சிபியோட லைஃப் ஸ்டைல் பற்றி நம்ம பார்த்துருவோம். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிபி வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு. ஒரு அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் மேன், அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நல்ல ஒரு வசதி. அவங்க வந்து சிபி நம்ம ஹரி படித்த காலேஜில் தான் அவங்களும் வந்து படித்தாங்க. அவர் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது தான் இவங்களும் ஃபஸ்ட் இயர். பட் வந்து ஹரிக்கு சிபி யாருன்னே தெரியாது. ஆனால் சிபிக்கு ஹரியை வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட் நாள் பார்த்ததுலேருந்து அவர் தான் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன் சைட் லவ். நம்ம சிபி 3 வருஷம் சொல்லு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க லவ் சொல்லவே இல்லை. என்ன ரீசன்னா, அதுக்குள்ளே இவர் வந்து அந்த லைஃபுக்குள்ளே போயிட்டார், செல்வியோட லைஃபுக்குள்ளே போயிட்டார். போனவுடனே இந்த பொண்ணு ஒன் சைட் லவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. இதை வந்துட்டு ஸ்டார்டிங் லவ் பண்ணும்போது வீட்டில் சொல்லிடுச்சு. அந்த சிபிங்கிற பொண்ணு வீட்டில் போயிட்டு, அப்போ நான் அப்படி ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையன் வந்துட்டு பேர் வந்துட்டு ஹரி, நல்ல பையன் அப்படின்னோடனே அவங்க அப்போ ஓகேம்மா, நீ ஒரு படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போ, அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் அவன் இருந்தால் கண்டிப்பாக நீ அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்க, இதில் எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன ரீசனா, டேட் லிட்டில் பிரின்சஸ். ஓகேவா? அதான் காரணம். அந்த பொண்ணு போயிட்டு காலேஜ் முடிச்சிருச்சு. முடித்த உடனே அவங்க அப்பாட்டே பேசுது, இப்போ நான் வந்து ஹரியை வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமாப்பா அப்படின்னு கேட்குது. ஏன்னா ஹரிக்கு பிரேக்கப் ஆனது தெரியும். எப்படி தெரியும்னா, ஹரியோட ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்து கான்டாக்ட்லேயே இருக்காங்க. 2 பேருமே அங்கே என்னென்ன நடக்குதோ எங்கள் அப்டேட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்குது. இதை வந்து ஹரிக்கிட்ட சொல்லவே இல்லை அவரோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இப்படி அதனால தான் இப்படி இப்போ மேரேஜ் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னோடனே ஹரியோட வீட்டுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போகுது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் நம்பர் வாங்கிட்டு போயாச்சு. போனவுடனே சடனாக அங்கேருந்தே காரில் கிளம்புது அந்த பொண்ணு. அந்த வீட்டிலேருந்தே அப்படி அந்த வீட்டிலேருந்தே ஹரி வேலை பார்க்குற இடத்துக்கு கிளம்புது அந்த பொண்ணு. பெங்களூருக்கு போயாச்சு. செம்ம சிட்டி, செம்மையான பிளேசஸ். ஓகேவா? அங்கே போயிட்டு நேராக ஹரி வேலை பார்க்குற ஆஃபீஸ் முன்னாடி போய் நின்றுட்டு கார். இவங்க வந்துட்டு மார்னிங் வந்து அங்கே போய் ரீச் ஆகுறாங்க. மார்னிங் ரீச் ஆனோடனே அங்கே போயிட்டு அவங்க கம்பெனியில் வந்து நான் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணும், ஸோ அதனால் கொஞ்சம் உங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணுறீங்களா? என்ன ரீசன்னா, ஹரி வந்து அங்கே வந்து சூப்பர்வைசராக வேலை பார்க்குறாரு. நான் வந்து ஷாப்பில் வந்து அவர் தான் அங்கே எல்லாமே இன்சார்ஜ், நான் எல்லாம் வாங்கணும் அப்படின்னோடனே அவர் வந்துட்டு கொஞ்சம் பல்காக வாங்கணும் அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணோடனே அவங்க கூட கொஞ்சம் பேசுகிறாங்க. பேசினோடனே ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு. 2 ஹவர்ஸ் ஆனவுடனே அதுக்கப்புறம் அவங்களோட முதலாளி வந்துடுறாங்க. முதலாளி வந்தவுடனே இப்படி வந்து இவங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னோடனே அந்த பொண்ணு தனியாக முதலிட்டே பேசுகிறாங்க. நான் வந்து இவங்க காலேஜில் அந்த லவ் பண்ணுறேன், எங்களோட ஸ்டோரி இதுதான் அப்படின்னு அந்த அவர்கிட்டே பேசுகிறாங்க அந்த பொண்ணு. பேசினோடனே எனக்கு அவரை கொஞ்சம் தனியாக அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. ஓகே, நீங்கள் வெளியே போய் பேசிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் அனுப்பி வச்சுறாரு. நம்ம கம்யூனிட்டியில் கொஞ்சம் பேசிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பினோடனே அவர் வந்து கிளம்பி போகிறார் இந்த பொண்ணு கூட. 2 பேரும் காரில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன காஃபி ஷாப் போகிறாங்க. ஃபஸ்ட்டு காஃபி ஷாப் போனோடனே கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. 2 பேரும் பேசின உடனே அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சொல்லுது லைஃப்பில் நடந்ததை. நான் வந்து உன்னை ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் காலேஜில், அப்போதுலேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஆனால் உனக்கு என்ன தெரியாது, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ வந்து விளாடுறதா இருக்கட்டும், நீ பொண்ணுங்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், நீ எல்லாம் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே க்யூட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை தூரமாக இருந்து லவ் பண்ணிட்டேன், அப்படியே நம்ம ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவரை பார்த்து ரொம்ப அழகாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்துட்டு என்ன யோசிக்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிரேக்கப்லேருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஏற்கனவே கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருந்தார். வீட்டில் கம்பல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இப்படி பேசினோடனே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறது, ஐ நீட் திஸ் டைம் அப்படிங்கிறவொடனே இந்த பொண்ணு ஓகே டைம் எடுத்துக்க அப்படின்னோடனே சரி நம்ம வந்து ஒரு சின்னதாக ட்ரிப் போகலாம் அப்படிங்காங்க. இவங்க வந்துட்டு சிபி வந்துட்டு என்ன ரீசன் அப்படின்னா, இவருக்கு வந்து ட்ரிப்னா ரொம்ப பிடிக்கும். ஹரினா ட்ராவல் வந்து பயங்கரமாக பிடிக்கும். ட்ராவல் வந்து ஒரு பயங்கர பைத்தியனோட விளையாடலாம். ஏன்னா காலேஜில் இருக்கும்போது அப்படி தான் பைக்கு ரைடு அது இதுன்னு பயங்கரமாக பண்ணிகிட்டே தான் இருப்பார், சுற்றிக்கிட்டே இருப்பார் வெளியே. ஓகேவா? உடனே ஒரு சின்ன ட்ராவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னோடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து கார் எடுத்துகிட்டு 2 பேருமே போகிறாங்க. வேறு யாருமே இல்லை, சிபியும் நம்மளோட ஹரியும் போயிட்டுருக்காங்க காரில். மடிக்கேரி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. நீங்கள் வேணால் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். பெங்களூர் பக்கத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹில் ஸ்டேஷன். அங்கே போய் நிப்பாட்டுறாங்க. அங்கே போய் வந்துட்டு ஒரு ரூம் ஸ்டே பண்ணிக்கிறாங்க, ரூம் எடுக்கிறாங்க. பட் இவங்க ஒரு தனி ரூம், இவங்க ஒரு தனி ரூம் 2 எடுக்கிறாங்க. நைட்டு வந்து ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணுறாங்க வெளியே. அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு
நான் அவங்ககிட்ட காலேஜ்லேயே லவ் பண்ணணும், காலேஜ்லேயே லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் பண்ண முடியல. இதுக்காக கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு. இதை விட எனக்கு நல்ல சான்ஸ் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக டீசெண்டாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அவர்கிட்ட. ப்ரப்போஸ் பண்ணாலே இவரால் ரிஜெக்ட் பண்ணவே முடியல. இதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி காஃபி ஷாப்பில் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. பட் இந்த ப்ரொப்போஸில் வந்து அவரால் ரிஜெக்ட் பண்ண முடியல. அவ்வளோ அழகான ப்ரொப்போசல், பக்காவாக பின்னாடியெல்லாம் செட் பண்ணி லைட்டிங் கீட்டிங் எல்லாம் செட் பண்ணி அப்படி பேசி செம்மையாக பண்ணிட்டாங்க. ப்ரொப்போஸ்னு அப்படி ஒரு ப்ரொப்போஸ், அது வந்து அதை சொல்லவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே நம்ம ஹரிக்கு வந்து என்ன ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதே தெரில. சரின்னு வந்துட்டு அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். அக்செப்ட் பண்ண உடனே அந்த ட்ராவல் ஒரு 3 நாள், அந்த ஒரு ட்ரெக்கிங்கு அப்படி இப்படின்னு ஒரு 3 நாள் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது கடைசியில் பெங்களூர் ஃபைனலாக ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆனோடனே அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷம். ஹரிக்கு லாஸ்ட்டில் அவர் இடிஞ்சு போன வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு அவருக்கு. அதுக்கப்புறம் நேராக 2 பேருமே ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போனோடனே 2 பேர் வீட்லேயும் பேசி கடைசியில் அவங்க ஒரு லவ் லைஃபுள்ள போய் அப்புறம் மேரேஜ் லைஃப்பும் ஆயிடுச்சு. பட் ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பவர்ஃபுல் அப்படிங்க நீங்கள் இந்த ஒரு கதையிலேருந்து தெரிஞ்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட இது எவ்வளோ நாள், ஒரு 4 வருஷம் லவ். அந்த பொண்ணு நினச்சா அடுத்து வேற ஒருத்தங்க லவ் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் அவங்க நம்பினாங்க, கண்டிப்பாக நமக்கு கிடைப்பான் அப்படின்னு நம்பினாங்க. நம்பின ஒரே காரணத்தை வேண்டி தான் ஹரி வந்து அந்த பொண்ணுக்கு கிடைச்சாங்க. இதேமாரி வாழ்க்கையில் எல்லாரும் நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் காதல் வந்து சக்ஸஸ் ஆகும். ஒன் சைடு லவ் பண்ணிங்கன்னா, ஒன் சைடில் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ரீசன் தெரியுமா, சேர்ந்துருந்த லவ்வோடே திருப்பி அதுக்கப்புறம் ஆஃப்டர் த மேரேஜ் வந்து கண்டிப்பாக அது சண்டை அப்படிங்கிற அந்த லவ்க்கான ஒரு அந்த வேல்யூ மறந்துடுவாங்க. லவ் வந்து மறந்துடுவாங்க. பட் ஒன் சைடில் வந்து நீங்கள் எப்போ லவ் பண்ணீங்களா அப்போ வந்து நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணை, ஒரு ரெட்டை ஜடையா இல்லை எப்படி யூனிஃபார்ம்லையா, அந்த மாதிரி அந்த தான் உங்கள் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கும். கடைசியில் அந்த லவ் வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்றைக்குமே அந்த பூத்த பூ மாதிரி அப்படியே அந்த லவ் கடைசியில் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல்வி மிஸ் ஆனதுனால தான் சிபிங்கிற பொண்ணு கிடச்சாங்க. கண்டிப்பாக லைஃப்பில் லவ் ஃபெயிலியர் ஆன யாருமே தப்பான டிசிஷன் எடுக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கே தெரியும் பின்னாடி ஒரு காதல் இருக்கும். அந்த காதல் கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு நாள் சேரும். இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணு வாழ்க்கையில் கிடைக்கும். அவ்வளோதான். இதுதான் என்னோட இந்த கதையெல்லாம் வந்து புரிஞ்சிக்கூட விஷயம் என்ன அப்படின்னா, லவ் பண்ண யாருமே வெக்ஸ் ஆகி இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன எல்லாருக்குமே அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வாழ்க்கை இருக்குது. உண்மையிலே தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு உண்மையான கதை தான். அந்த உண்மையான கதையிலேருந்து தான் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். பட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பாய்.